ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரணாசி பெட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக ஃபார்ம் க்ளீன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அப்போ காலையில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மை ஃபுல்லாக கூட்டி பிறக்கி ஃபுல்லாக அள்ளிக்கிட்டு இருக்கோம். ட்ரே ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபார்மில் எப்படி நம்ம ரொட்டேட்டாக பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லா ட்ரையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம டஸ்ட்டப்பெல்லாம் கீழே போட்டு ஃபுல்லாக நம்ம ஃபார்ம் வந்து கூட்ட ஆரம்பிச்சிடுவோம். இல்லை வேஸ்ட்டு தனியப்பெல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்துருவோம். இவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அள்ளி வேஸ்ட்டு தனியப்பெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து அதில் ஒன்றுக்கு 10 அலசி வெயிலில் காய வச்சு மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிடுவோம். அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அப்படி பண்ணால் தான் ஃபார்ம் நடத்த முடியும். நம்ம ஃபுட் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ட்ரே எப்போலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நம்ம வந்து ட்ரே வந்து கீழே தரையும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இவ்வளோ குப்பை நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஃபார்ம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம தூசியே சேர விட மாட்டோம். எப்போவுமே வாரம் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு வாரம் ஃபார்ம் க்ளீன் பண்ணுவோம். வாரத்துக்கு 2 தடவை தண்ணி வைப்போம், 2 தடவை இடம் மாற்றுவோம். ரொட்டேட்டாக அப்படியே நம்ம ஃபார்ம் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். வரிசையாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். காலைல 6 மணிக்கு எழுந்திரிப்போம், 8 மணி வரை ஃபார்மில் வேலை பார்ப்போம். 8 to 9 கடைக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இடையில வந்து மதியத்துக்கு மேலே வந்து ஃபார்மில் வந்து கீரை வைக்கிறது, தேவையான பேர்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஃபுட்டு வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் வந்து பார்த்து முடிச்சிடுவோம். நம்ம ரெண்டுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் எனக்கு ஃபார்மை விட்டுட்டு போக மனசு இல்லாமல் இன்ன வரைக்கும் நான் ஃபார்மை பிடிச்சி ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வச்சது வச்சுட்டோம், நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ரேட்டு இறங்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபார்ம் விட்டுட்டு போகிற இது இல்லை. பார்ப்போம் எந்த அளவுக்கு என்ன தான் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் கனூர் பார்த்தீங்கன்னா 5 சிக்ஸ் பொறிச்சு வச்சிருக்கு. அப்புறம் ஃபிஞ்சஸ் நம்ம நல்லாவே ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஃபிஞ்சஸ் சேலுக்கு நம்ம ஃபார்மில் நிறையா இருக்குங்க. தேவைப்படுற கால் பண்ணுங்கள். சேலுக்கு நிறையா இருக்குது. நான் ஃபிஞ்சஸ் வீடியோ கூடிய சீக்கிரம் போடுவேன். அடுத்து மியூட்டேஷன் ஃபிஞ்சஸ் எக்கச்சக்கமாக ப்ரீட் பண்ண போகிறோம். நம்மகிட்ட ஒரு 5 மியூட்டேஷன் மட்டும் தான் இருந்துச்சு. 5 மியூட்டேஷனில் இருந்து இப்போ நம்ம சிக்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 பீஸுக்கு மேலே வச்சுருக்கோம். ஃபிஞ்சஸ் கேஜ் ஆல்ரெடி ஒரு 24 கேஜ் ஃப்ரீயாக இருக்குது. அதில் வந்து அதில் வந்து நம்ம போட்டு ப்ரீட் பண்ணுறதுக்காண்டி நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் நம்ம கூடிய வரையில் உங்களுக்கு வீடியோவில் அனுப்பேன். பாருங்கள், எல்லா குப்பையும் நம்ம அள்ளி வச்சுட்டு அதை கரெக்டாக நம்ம வந்து அதை பெடச்சு ஃபேன் போட்டு இது பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு அதுலேருந்து மறுபடியும் நம்ம தூத்தி எக்கச்சக்கமான வேலை இருக்குது. இதனால் நானும் அப்பாவும் மாற்றி ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா ட்ரெயினை எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஃபிஞ்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஜோடி வச்சுருந்தான். அப்படியே இப்படி குறைச்சி இப்போ 150 ஜோடி கொண்டு வந்தாச்சு. நம்ம கடை இருக்கனால ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியல. கடை இல்லாட்டா கொண்டு 500 ஜோடிக்கு மேலேயே போட்டுருவேன். ஃபிஞ்சஸ் மட்டும் இல்லை, எல்லாம் சேர்த்து. சரி, ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு பாட்டி வச்சுருக்கோம். சன்கனூர் ஸ்மால் கனூர் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். சன்கனூர் இன்னும் செட் ஆகலை. அது என்ன மாதிரி ப்ராசஸ்ன்னு தெரியல. ரொம்ப லேட் ஆகும் போல் ப்ரீட் ஆகிறதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம் எப்படி தான் செட் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே நல்லா கலரேஷன் தான், நல்லா மியூட்டேஷன் தான், நல்லா லைனேஜில் இருந்தால் எடுத்தோம். பார்ப்போம் கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணியே பார்ப்போம். இது போல் தென்னை மூடை தாங்க. தென்னையை வந்து மொத்தமாக வரிசையாக வாங்கி அடுக்கி போட்டு வச்சுருவோம். தென்னை வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு தாறுமாறாக போய்கிட்டு இருக்குது. அதில் வேஸ்ட்டும் பண்ண முடியல, அவ்வளோ தென்னை ஆகுது. பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு பாருங்கள். எல்லாத்தையும் கூட்டி பிறக்கி அள்ளியாச்சு ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரணாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது நம்ம சேனலு. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் க்ரோ ஆகிறதுக்கு மக்களாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம ஃபார்ம் எவ்வளோ இது வச்சுருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம முன்னேறி இருக்கோம். மொத்தமாக போட்டு போடல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.